விக்னேஸ்வராய நமகம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ்ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா, ஆங்கில மாத பலாபலன் நாம பார்க்க போறோம். இதுக்கான மார்ச் மாத பலாபலனை தான் இந்த விருச்சிக ராசிக்கு பார்க்கறதுக்கான காலம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் இது வரைக்கும் உச்சத்துல இருந்து இடைபெற்று அந்த 4ஆம் இடத்துக்கு சென்று விட்டார். அதுவே உங்களுக்கு சால சிறந்தது. உச்சம் என்று சொன்னாலே இருவேற கொள்கை அல்லவா? அதிலிருந்து புண் சார்ந்த விஷயங்கள், நோய் சார்ந்த விஷயத்திலிருந்து வெளியேறுகின்ற காலமாகும். 4ஆம் இடத்துக்கு செல்லுகின்ற வாய்ப்பு நேரடியாக நம்ம தொழில் சாணத்தை பார்க்கும். அந்த கிரகங்கள் சூரியன், சுக்கிரன், புதன் எல்லாமே மொத்த கிரகங்களும் அந்த 4ஆம் இடத்தை பார்க்கறதும், சூரியன் அவரோட வீட்டை பார்க்கறதும் தொழில் வளம் மேலோங்கும். வேலை இல்லாதவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற அமைப்பு. அதாவது அரசாங்க பதவியோ அரசியல் பதவியோ யாரு காத்திருந்தாலும் இந்த முதல் கதவு தட்டினால் திறக்கின்ற பாக்கியம் எல்லாம் கிடைக்க போகுது. இந்த கோச்சார ரீதியா வரக்கூடிய பலாபலங்கள் 6/3/2026 என்று நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சி, சுக்கிரனுடைய பெயர்ச்சி, நம்ம 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய பெயர்ச்சியும் உங்களுக்கு சாதகமான பலாபலனை தரத்தால லாபம் தருகின்ற விஷயங்கள் அனைத்தும் நல்லவையே வந்து சேரப்போகுது. திடீர் லாபங்கள், திடீர் வருமானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த சுக்கிரன் பயிற்சிக்கு மூலமாக உங்களுக்கு ஆதாயத்தை தருகின்றது. ஏன்னா உச்சம் பெற்று சனியோட சேரும் பொழுதுலாம் திடீர் வாஷ் அவுட்ல இருந்தவங்க எல்லாம் திருப்பி பார்த்தா திடீர்னு ஒரு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி வெளியே வந்துருவாங்க. நோய் இல்லாத அமைப்பு. சில பேருக்கு இந்த லௌகீக விஷயத்துல இருந்து வந்த பிரச்சனை விட்டு ஆன்மீக சார்ந்த விஷயத்துக்கு எடுக்க காலம் போயிடும். மனைவி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை இப்பொழுது உடல் அமைப்புல இருந்து வந்த பிரச்சனை விலகிறதுக்கான காலம். மனைவியோ கணவனோ அவங்க 2 பேரும் உடன்பாடில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி ஓரளவுக்கு ஒற்றுமை தருகின்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கான காலம். அந்த அர்த்தாசிரம சனியை விரைவு பெற்று வாக்கியப்படி நம்மளுக்கு அர்த்தாசிரம சனி முடிஞ்சு போச்சு. வீட்டு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை இல்லை, வீட்டுக்கான ஆல்டேஷன் செய்யறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யறதுக்கான மாதமாக இந்த மாதம் மாறும். செலவீனங்களாக இருந்ததும் அது நன்மை தருகின்ற செலவினம் சுப செலவுகளாக மாறுகின்ற மாதமாக இந்த மார்ச் மாதம் விருச்சிக ராசிக்கு ஒரு 80க்கு, அதாவது 100க்கு 80 பாகம் நன்மை தருகின்ற விஷயங்கள் அனைத்தும் வந்து சேரும். அன்னை வழிபாடு, காளி வழிபாடு, இது மாதிரி விஷயத்தை எடுத்து நடத்துறதுக்கான காலமாகும். அம்மனுடைய வழிபாடு, சிவ வழிபாடுகளை எடுத்து செய்யறதுக்கான மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். சில பேருக்கு வெளியூர் பயணத்தால் ஆதாயத்தை தருவதும், வெளிநாடு பயணத்தால் ஆதாயத்தை தருவதாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அரசாங்கமோ அரசியலோ இதுவரைக்கும் தடை ஏற்பட்ட காரியங்கள் அனைத்தும் விலகும். நன்மை தருகின்ற மாதம் என்று சொன்னால் மார்ச் மாதம் வெற்றி வாய்ப்பு நல்கின்ற மாதமாக அமையும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.